ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட WHO ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷாக இருக்கும். இந்த ரிசல்ட்னால எந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸ், அது போக எந்த மாதிரிலாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். ஏன்னா அப்கமிங்கில் யார் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்ச் 13 வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க நார்மலாக நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனால் இந்த WHO பார்த்தீங்க அப்படின்னா May 7 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1.5 month வரைக்கும் டைம் எடுத்து அந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. நடுவில் என்கொயரி போயிருப்பாங்க, ஸோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பெனால்ட்டி ஃபீஸ் பே பண்ணி தான் வந்து ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. நடுவில் WHO இன்னொரு ரிசல்ட் வந்திருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட மார்ச் 13 ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சுன்னா மார்ச் 19 வந்து அந்த கலர் பென்ஸ் யூஸ் பண்ணது, ஒயிட்னர் யூஸ் பண்ணது, ஃப்ரண்ட் பேஜில் தான் அடிச்சு மாற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து WHO போட்டு வந்திருந்தாலும் அவங்களுக்குலாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. அதில் மேக்ஸிமம் வந்து அரியர்லாம் வரல. அவங்க எப்படி எக்ஸாம் எழுதினாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 month வரைக்கும் May 7 தான் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஏப்ரல் 17 தான் வந்து அந்த என்கொயரிலாம் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த May 2 ஒரு சர்க்குலர் மாதிரி விட்டுருப்பாங்க. அதாவது உங்கள் காலேஜ் எக்ஸாம்ஸுக்கு வந்திருக்கும். அவங்க May 6 மேக்ஸிமம் உங்கள் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த மாதிரி என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து எங்கள் கீழே வந்து பிஸ்கட் கவர் தான் கிடச்சி, அதுக்கும் புக் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த டைம் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் கிடக்கா, திங்ஸ் கிடக்கான்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டே டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 17 என்கொயரி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு WHO. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் CAN போட்டு வந்திருக்கு. CAN கேன்சல்னு அர்த்தம். இதில் என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த May 6 அவங்க எக்ஸாம்ஸ்லேருந்து கொடுத்ததில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் கன்சர்ன் ரிட்டன் பை த கேண்டிடேட்ஸ் இன்வாலிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து CAN போட்டு வந்திருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் வந்து இன்வாலிட் தான் சொல்லியிருக்காங்க. இதில் போட்டிருக்க எல்லாமே நவம்பர் டிசம்பர் 2025 செஷன் தான். நீங்கள் இதில் அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏப்ரல் May 2026 ரிஜிஸ்டர் பண்ணி தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அடுத்த இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்வாலிட்னு போட்டு நாட் எலிஜிபிள் ஃபார் ரீவல்யூஷன் ஃபார் எனி சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. WHO வந்திருந்தாலே கண்டிப்பாக வந்து ரீவல்யூஷன் போட முடியாது. ஸோ இதை அவங்க வந்து இந்த டைம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கனால அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் ரீவல்யூஷன் போட முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து CAN வந்திருக்கும். அதனால் எல்லா சப்ஜெக்ட், அதாவது கரண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இன்வாலிடாக எடுத்துப்போம். அதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீவல்யூஷன் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆஃப் அரியர் பேப்பர்னு கொடுத்துருப்பாங்க. அரியர் சப்ஜெக்ட்னு அரியர் வச்சிருக்க சப்ஜெக்ட்டும் அவங்களால ரீவல்யூஷன் போட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக WHO வந்திருந்தாலே அவங்களால வந்து சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்க முடியாது, ரீவல்யூஷன் போட முடியாதான். பட் அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் வந்து அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் 13 பப்ளிஷ் ஆனாலும் அவங்க May 7 தான் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் நடுவில் வந்து என்கொயரி போயிருப்பாங்க, ஸோ பெனால்ட்டி பே பண்ணியிருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அடுத்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.